வணக்கம். இது விஎன்ஆர் லாட்டா கேஸ் கர்நாடகா. கர்நாடகானது நம்ம இன்று காவிரியை பத்தி பேச போறதில்ல. காவிரி நதி நீர் பிரச்சனை தமிழ்நாட்டுக்கும், கர்நாடகாவுக்கும் பல வருடங்களா இருக்கு. அவங்களாலாம் மேகதாதுக்கு அணையெல்லாம் கட்ட முடியாது. அதனால பயப்பட வேண்டியதில்ல, கவலைப்பட வேண்டியதில்ல. கடைமடையில இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு தான் காவிரி மேல மிக உரிமை. இதுதான் நம்ம இந்திய சட்டங்களும் சொல்லுது, சர்வதேச சட்டங்களும் சொல்லுது. அதனால அவங்களால கட்ட முடியாது. அது இன்னைக்கு பேசு பொருள் அல்ல. இன்றைய பேசு பொருள் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பை பத்தி அது என்ன அமைப்புலாம் நமக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. சோ கர்நாடக உள்துறை அமைச்சர், கர்நாடக போலீஸ் மந்திரி பிரியங்கா கார்கே, இவர் காங்கிரஸ் தலைவர் கார்கேவோட மகன், அவரோட பையன். அவர் என்ன செய்யறாரு கேக்குறாரு, எப்பா ஆர்எஸ்எஸ் நீ யாரு, உன்னுடைய பதிவு எண் என்ன, உன்னுடைய உறுப்பினர் யாரு, உனக்கு ஃபண்ட் எங்க இருந்து வருது, ஏதோ டாக்ஸிஸ் கட்டுறியா, இல்ல கட்டுற மாதிரி ஐடியா இருக்கா, இல்லைன்னா டாக்ஸ் கட்ட சொல்லுவோம் நாங்க, இது வரைக்கும் கட்டலைன்னா உன்னுடைய அமைப்பு பத்தின தகவலை எங்களுக்கு பூரணமா கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே இந்தியா பூரா சங்கி அளவுக்கு ஒத்திச்சு எந்திரிச்சுனாங்க. ஆஹா எப்படி எங்களை கேட்க போச்சு அப்படின்னு. ஏன்னா இதுதான் கிட்டத்தட்ட 70-80 வருஷமா இந்திய மக்களோட கேள்வி. இந்த ஆர்எஸ்எஸ், ஐஎஸ்ஐஎஸ் போன்ற அமைப்பெல்லாம் எந்த இடத்துலயும் பதிவு வாங்க மாட்டாங்க. எந்த இடத்துலயும் பதிவு வாங்க மாட்டாங்க. தங்கள் உறுப்பினர்கள் வெளிக்காட்டிக்கிட மாட்டாங்க. அது எப்படி சரியானதா இருக்கு, தவறானது இல்லையா? சோ ஒரு 2 வீலர் வாங்க போறீங்க, ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கு ஒரு நம்பர் வாங்கணும். ஒரு மொப்பட்டு, சின்ன மொப்பட்டு வாங்குறீங்க, அதை ரெஜிஸ்டர் பண்ணணும், நம்பர் வாங்கணும். ஒரு வீடு விற்கிறீங்க, வாங்குறீங்க, பதிவு பண்ணணும், நம்பர் வாங்கணும், பட்டா நம்பர் வாங்கணும். எதை வாங்குறதா இருந்தாலும், எதை செய்யறதா இருந்தாலும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். இந்தியாவில் ஒரு மனுஷனா இருக்கீங்கன்னா ஆதார் கார்டுல இருந்து அவ்வளவு கார்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க. எத்தனை கார்டு, எத்தனை கியூல நின்றுப்பீங்க? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் சொல்லுங்க. சாதாரண மனிதனா வாழ்வதற்கு இந்தியால இத்தனை கியூல போய் இவ்வளவு நிக்கிறோம். எல்லா அரசியல் கட்சிகளும் இந்தியால பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பொறுப்பாளர் யாரும் தெரியும். திமுகவா இருக்கட்டும், அண்ணா திமுகவா இருக்கட்டும், மதிமுகவா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், எல்லா கட்சியுமே ரெஜிஸ்டர்டு தான். எல்லாருமே பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லா மாவட்ட பொறுப்பாளர் யாரும் தெரியும், தலைவர் யாரும் தெரியும், செயலாளர் யாரும் தெரியும், பொருளாளர் யாரும் தெரியும். அவங்க வசூல் பண்ற நிதி என்ன எல்லாமே வெப்சைட்ல இருக்கும், அரசாங்க ஆவணங்கள்ல இருக்கும். ஆனா இந்த ஆர்எஸ்எஸ், ஐஎஸ்ஐஎஸ் மாதிரியான அமைப்புகள் எந்த இடத்துலயும் பதிவு பண்றது இல்லை. ஏன்னா அவங்க செய்யக்கூடிய செயல்கள் ரொம்ப மர்மமாவே இருக்கும். ஏன்னா அது மக்களுக்கு எந்த இடத்துல நேரடியா பயன் தராது. ஆர்எஸ்எஸ் பழைய வரலாறு எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா உங்களுக்கு 1930s 40s எல்லாம் பிரிட்டிஷாருக்கு ஆதரவா இருந்தது. ஏன்னா அன்னையர் மன்னர்கள் பயந்தாங்க. எங்க ஜவஹர்லால் நேரு, பெருந்தலை காமராஜர், மகாத்மா காந்தி இவங்க எல்லாம் மக்களாட்சியை கொண்டு வருவாங்களோ, மன்னராட்சி ஒழிஞ்சிருமோ அப்படிங்கிற பயத்துலதான் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை சில மன்னர்கள் உருவாக்குறாங்க. அப்போ பணம் கொட்டி கொடுக்குறாங்க. பணம் கொட்டி கொடுத்து இது தன்னுடைய நலனை பாதுகாத்துக்குள்ள பிரிட்டிஷாருக்கு ஆதரவா இருக்கிறதுக்காக தான் இந்த அமைப்பை ஆரம்பிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் ராஜுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு அமைப்பு, காங்கிரசுக்கு எதிரான அமைப்பு. ஜவஹர்லால் நேரு, பண்டித ஜவஹர்லால் நேரு நம்முடைய இந்தியாவோட முதல் பிரதமர், பெருந்தலைவர் காமராஜர், மகாத்மா காந்தி இவங்கெல்லாம் அரசியல் அமைப்பு பிடிக்காது. ஏன்னா இவங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அதுல இருந்து உங்களுக்கு லாஜிக் 1+1=2 உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். யூ காட் தி பாயிண்ட். சோ இப்ப உள்துறை அமைச்சர் பிரியங்கா கார்கே ரொம்ப ஒரு வலிமையான நபர். அவர் ரொம்ப வலிமையான ஒரு குரல் எழுப்பியிருக்காரு. எப்பா இங்க வா, பதிவெண் காட்டு அப்படிங்கிறாரு. அதுக்கு உடனே மோகன், ஆர்எஸ்எஸ் மோகன் ஒரு நபர். அவர் யாரும் தெரியும் எனக்கு. அவர் தலைவரா, செயலாளரா, பொருளாளரா, இணை செயலாளரா, துணை செயலாளரா, நகர செயலாளரா, வட்ட செயலாளரா, மாவட்ட செயலாளரா, எதுவும் தெரியாது எனக்கு. அவர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. சோ எனக்கும் தெரியாது. சோ அவர் அதெல்லாம் தர முடியாது, அதெல்லாம் பதிவு பண்ண மாட்டோம், நீ என்ன சொல்றது அப்படின்னு ஒரு கர்நாடக அரசை மோசமா விமர்சிக்கிறார் தைரியமா. இந்த தைரியம் எங்க இருந்து வருது? உனக்கு இந்த ஆர்எஸ்எஸ் மோகனுக்கு இந்திய அரசாங்கம் உயரிய ராணுவ பாதுகாப்பு, Z+ பாதுகாப்பு. இந்திய மக்களோட வரிப்பணத்தை, உங்க பணம், ஏன் பணம், எல்லார் பணத்துல இருந்து நம்ம கட்டுற வரிப்பணத்துலதான் அந்த நபருக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள்ல அந்த நபருக்கு Z+ பாதுகாப்பு கொடுத்துருக்கும். எது கொடுக்கணும்? ஒரு அன்ரிஜிஸ்டர், ஒரு டிவிஎஸ் 50 கூட ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், ஒரு வீடு வாங்கினா ஒரு பட்டா நம்பர் இருக்கும். இது மொத்தம் இல்லைன்னா புறம்போக்குன்னு சொல்லுவோம். நீங்க பட்டா எண் இல்ல அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்? வடிவேல் பண்ண சொன்னா வேஸ்ட்லேண்ட், புறம்போக்குன்னு சொல்லுவோம். அப்ப பட்டா நம்பர் வாங்கிட்டு அது பட்டாலான்றா அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஒரு வழக்கறிஞரை சொல்லுவோம். பட்டா வாங்கலைன்னா அது புறம்போக்கு. சோ நீ பட்டா எண் ஏன் வாங்க மாட்டேற? வாங்க தானே சொல்றாரு கர்நாடக அரசு, உன்னை வாங்க தானே சொல்றாங்க, ஏன் வாங்க மாட்டேற? சோ அப்படி என்ன மர்மம் இருக்கு உன்ட்ட? இந்த ஆர்எஸ்எஸ் மோகனுக்கு நான் கேட்கிறேன், என்ன மர்மம் இருக்கு?
இந்துக்களுக்காக செய்றீங்கன்னு சொல்ற மாதிரி ஜோக் எதுவுமே கிடையாது. நான் ஒரு இந்து தாங்க. நான் ஒரு வழக்கறிஞர், இந்து, தமிழன், பச்சை தமிழன். ஏன்னா என்னங்க என்னுடைய இந்த 60 வருட வாழ்க்கையில ஒரு நாள் கூட ஆர்எஸ்எஸ் எந்த இடத்துலயும் நம்ம லைஃப்ல வந்து நமக்கு நல்லது பண்ணது இல்லைங்க. எனக்கு இல்லை, யாருக்குமே. ஏன்னா முதல்ல பிரிட்டிஷருக்கு ஆதரவா தான் இந்திய மக்களுக்கு எதிராக செயல்படுச்சு இந்த ஆர்எஸ்எஸ். அடுத்து இப்ப முதலாளிகளுக்கு ஆதரவா இந்திய மக்களுக்கு எதிராக செயல்படுது. இதுதான் கான்செப்ட். எவன் அதிகாரத்துல காண அவனுக்கு வந்து ஜஸ்ட் வேலை பார்க்கறது தான் இந்த ஆர்எஸ்எஸ் ஓட வேலை. இந்திய மக்களுக்கு இப்ப பெட்ரோல், கேஸ், டீசலுக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம். அதனால எவ்வளவு பெரிய கொள்ள நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அது அந்த பெட்ரோல், டீசல், கேஸ் உயர்ந்தால் அரிசி, பருப்புல இருந்து அவ்வளவு வாங்குற கர்ச்சீஃப்ல இருந்து அவ்வளவு விலை கூடும். இன்னைக்கு எத்தனை பேரால பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியுது, வீட்டு வாடகை கட்ட முடியுது, கரண்ட் பில்லு கட்ட முடியுது. இவ்வளவு காரணம் அந்த விலையேற்றம். அதை பத்தி ஏதாவது அரசு இது வரைக்கும் போராடி இருக்கா? எப்ப மோடிங்க வா, நீ ஏன் பெட்ரோல் டீசல் இதுல இருந்து இவ்வளவு விலை வைக்க விடுற? ஏன்னா ரஷ்யால இருந்து இந்திய மக்களோட வரி பணத்தை கொடுத்த பெட்ரோல் வாங்கினா அது அம்பானியோட வீட்டுக்கு போயிடும். அப்புறம் அம்பானி அதை சுத்தம் பண்ணி அவன் ஒரு ரேட்டு வச்சு இந்திய மக்கள் கொடுப்பான். 99% இந்துக்கள் தானே. இதெல்லாம் பாதிக்கப்படுற இந்துக்கள் தானே. ஆர்எஸ்எஸ் அம்பானிக்கு எதிராக போராடணுமா இல்லையா? ரஷ்யால இருந்து இந்திய மக்கள் வரி பணத்துல வாங்குற பெட்ரோல் ஏன் அம்பானி வீட்டுக்கு போகுது? இந்துக்களோட பணம் ஏன் அம்பானிக்கு போகுது? ஏன் அதானிக்கு போகுது? அப்ப ஆர்எஸ்எஸ் மோகன் இது வரைக்கும் எத்தனை போராட்டம் அம்பானிக்கு எதிராக போராடி இருக்காரு? பெட்ரோல் டீசலுக்கு இது வரைக்கும் எந்த போராட்டம் பண்ணிருக்காரு? எதுவும் கிடையாதுங்க. மக்களால போராட்டம் எது? நீட்டால ஒண்ணு வேண்டாம். நீட் இப்ப கூட செத்துக்கிட்டு இருக்கு பிள்ளை. நேத்து கூட ஒரு குழந்தை இறந்து போச்சு. எல்லாம் இந்த பிள்ளைய. ரொம்ப வருத்தமா இருக்கு. நீட்டால தேவையில்லாது. நீட்டே ஒரு ஊழல் தான். நீட்டே இருக்கக்கூடாதுங்கிறோம். இந்திய மக்கள் நீட் இருக்கக்கூடாதுங்கிறோம். நீட்ல செத்துக்கிட்டு இருக்க பூரா இந்துக்கள். இந்த நீட்டுக்கு எதிரா ஐயோ இந்துக்கள் பூரா செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல போராடுறீங்க? ஆர்எஸ்எஸ் போராட்டி இருக்கா நீட்டுக்கு எதிராக? இருந்தா காமிங்க. இந்த இடத்துல நீட்டுக்காக போராட்டி மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு. இத்தனை தடவை இந்த ஆர்எஸ்எஸ் மோகனுங்கிற நபர் வந்து ஜெயிலுக்கு போயிருக்காரு. மோடிக்கு எதிராக அப்படி போராடி இருக்காரு. சிறையில தான் இருக்காரு. அப்படி யாராவது சொல்லுவீங்களா? கிடையாது. அவர் சொகுசா இருக்காரு. ஆர்எஸ்எஸ் மோகன் அம்பானி அதானியோட அரவணைப்புல ரொம்ப சூப்பரா இருக்காரு. இந்துக்கள் தான் செத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்துக்கள் தான் ரைட்டா? இது கேள்வி பதில் சொல்லணும். இந்துக்களுக்கான இந்துக்களுக்கு எத்தனை இடத்துல போராடிங்க? கேடுகட்ட ஜிஎஸ்டியால சிறு குறு நிறுவனங்கள் பூரா செத்துக்கிட்டு இருக்கு. வியாபாரிகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்கான். அதுலயும் 99% இந்துக்கள் தான். நீ மத்தவனெல்லாம் விட்டுறியா? நீ சீக்கியனையோ, பௌத்தனையோ, முஸ்லிமையோ, கிறிஸ்துவனை எல்லாம் விட்டுறியா? இந்தியாவில 99% இந்துக்கள் தானே இருக்கான். செத்துக்கிட்டு இருக்கான்ல. அப்படி எந்த இடத்துல வேளாண் சட்டம்னு ஒண்ணு கொண்டாப்புல இந்தியா பூரா எதிர்த்து இந்திய மக்கள் பூரா போராடினாங்க. ஆயிரக்கணக்கான இந்தியர்கள், குறிப்பா இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். வேளாண் சட்டத்துக்கு எதிராக போராடின இந்தியர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்துக்கள் அனைவரும். அப்ப ஆர்எஸ்எஸ் எந்த இடத்துல குரல் கொடுச்சு? கொடுக்கலங்க, கொடுக்காதுங்க. இந்துக்களுக்கு ஆதரவு வராதுங்க. இந்துக்களுக்கு ஆதரவு பேசுனது இல்ல, பேசாது. அது ஒரு பேசா மடந்தை. அது ஒரு ரோபோ மாதிரி. சோ கர்நாடக அமைச்சர் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமானதானே? அவர்தான் ஆம்பளை. கர்நாடக உள்துறை அமைச்சர் பிரியங்கா கார்கே ஒரு ஆம்பளை சிங்கம். கரெக்டா கேட்கிறாரு. நம்ம திமுகவோட டிகேசி இளங்கோன்னு கேட்டிருக்காரு. இத அதையும் நம்ம பதிவு பண்ணணும். திமுகவும் இதை கேட்குது. எப்ப ரெஜிஸ்டர் பண்ண வாப்போம் பொறுப்பாளர் பேர் ஒரு நிதி அதனால திமுகவும் ரொம்ப வலிமையா கேட்குது. மிக வலிமையா கேட்குது. இந்தியாவிலேயே மிக வலிமையா பகுத்தறி பேசக்கூடிய திமுக. சோ இந்த இடத்துலதான் வந்து ஆர்எஸ்எஸ் மோகன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி இப்ப என்ன செய்யறதே தெரியல. போலீஸ் மந்திரி கேட்குது, கர்நாடக அரசு கேட்குது. இது என்ன பதில் சொல்ல? வெறும் வாத பிரதிவாதங்கள். கார்கே இழிவா பேசுறது, அவரோட பிறந்த சாதியோ இல்ல மத்ததை வச்சு இழிவா பேசுறது, அதுக்கெல்லாம் அர்த்தம் இல்ல. இந்துனா எல்லாவனும் தான் இருக்கா, எல்லாவனும் தான் பாதிக்கப்பட்டு இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டுமா பாதிக்கப்பட்டு இருக்கு? எல்லா இந்துவும் தான் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதனால இன்னொன்னு, இந்துக்கு நீ எப்படி அதாரிட்டியா இருக்க முடியும்? இந்துக்கள்ல 99% இந்துக்கள் கடா வெட்டி பொங்க வைக்கிறவன், அசைவம் சாப்பிடுறவன். 99% இந்துக்கள் நல்லா கவனிங்க. 1% தவிர 99% இந்துக்கள் கடா வெட்டி பொங்க வைக்கிறவன். அதை நீ செய்வியா? மோகன்ட்ட கேட்கிற, ஆர்எஸ்எஸ் மோகன்ட்ட கேட்கிற. அன்புக்கு நீ சகோதரர் ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத்த என்னமோ சம்திங் மோகன் வச்சுக்கணும். ஆர்எஸ்எஸ் மோகன் அவர்களை கடாவட்டி பொங்க வைக்கிற நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா? 99% இந்துக்கள் அதான் செய்யறோம். அப்ப எங்க வழிபாட்டை நீ ஏத்துக்கிடாது, எங்க மதம் நீ எப்படி சொல்ற? போது இந்து ஆர்எஸ்எஸ் மோகன் கடாவட்டி பொங்க வைக்கிறது, குலதெய்வம் கும்பிடுறது, இதான் நம்ம இந்துக்களோட வேலை. நீ அதை செய்வியா? செய்ய மாட்டேல. அப்ப நீ எப்படி இந்துக்களுக்கு அதாரிட்டி எப்படி சொல்ல முடியும்? நீங்க மதமான எனக்கே சந்தேகமா இருக்கு. சோ அதனால கர்நாடக அரசு கேட்டிருக்கக்கூடிய இந்த நியாயமான கேள்வி, மிக மிக நியாயமான கேள்வி. கர்நாடக அரசுகிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் இந்த திரு மோகன் ஏதாவது ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கியூல நின்று ஒரு பதிவெண் கொடுங்க சார் அப்படின்னு பதிவெண்ணு கேட்டு பதிவு பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்கி
இவர் தான் எங்களுடைய விழுப்புரம் மாவட்ட செயலாளர், இவர் தான் எங்க திருப்பதி மாவட்ட செயலாளர், இவர் தான் எங்க தென்காசி மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா யார் யார் இருக்கா நமக்கு தெரியணும்ல. அதை பட்டியெல்லாம் கொடுத்து அப்படி கரெக்டா செய்வீங்களா ஆர்எஸ்எஸ் மோகன் சார்? முதல்ல போய் ஏதாவது கியூல நின்று ஆர்எஸ்எஸ் பதிவு பண்ணி நம்பர் வாங்க. அதுக்கப்புறம் அதை தடை செய்யலாம் அரசுகளோட விருப்பம். அதை நம்ம இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே 4 முறை தடை செய்யப்பட்ட இயக்கம் தான். அது வரலாறு நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா தெரிஞ்சு போகும். சரியா? அதனால இப்போதைக்கு ஒரு கியூல நின்று ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் பதிவு பண்ணுங்க திரு மோகன் அவர்களே. ஏன்னா அதே போல நம்ம தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள். நீங்களுமே அந்த பதிவு பண்ண சொல்லுங்க. பதிவு பண்ணாத அமைப்பு அரசு செயல்படுதான்னு எனக்கு தெரியல. எந்த இடத்துல மக்கள் போராட்டத்திலேயோ இந்துக்களுக்கு ஆதரவோ இஸ்லாமியர்களுக்கு ஆதரவோ கிறிஸ்துவர்களுக்கு ஆதரவோ இல்ல பொதுவா தமிழர்களுக்காகவோ அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு பெட்ரோல் டீசலுக்காகவோ நீட்டுக்காகவோ இந்தி திணிப்புக்கு எதிராகவோ எந்த இடத்துல போராடின மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாம் போராடுறது இந்துக்கள் தானே. அப்ப இந்துக்களுக்கு ஆதரவு ஏதாவது போராட்டம் நீட்டுக்கு எதிராக ஏதாவது போராட்டத்துல மோகன் போது கலந்துருக்காரான்னு எனக்கு தெரியல. சோ அப்படி அந்த அமைப்பு தமிழ்நாட்டு ஒருவேளை செயல்படுவதா இருந்தால் எனக்கு தெரியும் அரசு எங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தெரியல. ஒருவேளை செயல்படாத இருந்தால் தமிழக அரசுமே அதை பதிவு பண்ண சொல்லணும். ஏதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்க சொல்லணும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு முறையான அனுமதி கொடுக்கணும். அது வரைக்கும் அவங்களுடைய எந்த விதமான பொது செயல்பாடுகளுக்கும் வீட்டுக்குள்ள ரூம்குள்ள பேசிக்க நீ என்ன வேணா பேசிக்க அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பொதுமக்கள்கிட்ட பேசணும், பொதுல கூட்டம் போடணும் அப்படிங்கிறதுக்குன்னா ஒரு பதிவெண் வாங்கிட்டு செய்ய. அது ஒரு வழக்கறிஞர் நான் சொல்லக்கூடியது. தமிழக அரசுக்கும் ஆர்எஸ்எஸ் ஒரு முறைப்படுத்த ஒரு அமைப்பா பதிவெண் வாங்கி செயல்படுமாறு அறிவுறுத்துமாறு அன்புடன் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த காலம் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.